வணக்கம் பிரபுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மல்லாக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு கல்குவாரி நடக்குதுங்க. அந்த கல்குவாரி அபதாரம் எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க? 91 கோடி. இப்போ அபதாரமே 91 கோடிக்கு போட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த கல்குவாரியில் எவ்வளவு கல்குவாரிகள் அரசாங்கத்துக்கு எதிராக தெரியாமல் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க சொல்லுங்கள் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ தமிழ்நாடு அரசு அதிகாரிகள்லாம் என்ன அவ்வளோ பார்க்குறாங்க? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியாமல் இருக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கா? யார் எம்எல்ஏவாக இருக்கா? யார் அமைச்சராக இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் யார் இருக்கா? பெரிய கருப்பு அமைச்சர் தானே இருக்கார். ஏன் அவர்களாம் தெரியாமல் தான் நடக்குதா? இங்கே மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி பணத்தை, மக்களோட பணத்தை இந்த மாதிரி கொள்ளையடித்து இவங்க சொத்து சேர்க்குறாங்க ஒழிய ஏழை எளிய மக்கள் இன்னும் கடன்காரதான் வச்சுருக்காங்க. இப்போ விழித்து கொள்வது யார் விழித்து கொள்ளணும்? மக்கள் தான் விழித்து கொள்ளணும். இப்போ இவ்வளோ கோடி ரூபா அபராதம் கட்டுறாங்கன்னா அப்போ எவ்வளோ அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு அரசாங்கம் ஒரு கல்குவாரி நடத்துதுன்னா, ஒரு பெர்மிஷன் கொடுக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெட்டணும்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுக்கும். அந்த பர்மிஷத்தை மீறியும் இவங்க இவ்வளவு கல்குவாரியில் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை ராசனம் பண்ணிட்டு போயிடலாம். பெரிய கருப்பன் அமைச்சர், பெரிய கருப்பன்னு பதவியை ராசனம் பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு அமைச்சர் பதவி? ஏயா கனிம வளங்கள் இந்த மாதிரி சூரிய அடி களவு போய்கிட்டு இருக்கு. இதை கண்டுக்கிறாமல் இருக்கீங்க. ஆனால் நாங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி, இந்தியாவிலேயே நம்பர் 1 ஆட்சி நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படின்னா என்ன அது கேவலமாக இருக்குது? பெரிய கேவலமாக இருக்குது. அவங்களோட உண்மையிலேயே பெரிய கேவலமாக இருக்குது. ஆனால் மக்களை முட்டாளாக்குறதுக்காக நாங்கள் படித்தவங்களுக்கு 1000 கொடுக்குறோம், மகளிருக்கு 1000 கொடுக்குறோம், குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறோம், மகளிர் குழுக்களுக்கு நாங்கள் லோன் போடுறோம். இந்த மாதிரி மக்களுக்கு எதையாச்சும் ஒன்று, அதாவது இங்கிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறது, மக்களுக்கு 1000 ரூபா கமிஷன் மாதிரி கொடுத்து விட்றோம். இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். ஆனால் வருகிற 2026 ஏமாந்து காசுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு இவங்களை மறுபடியும் தேர்ந்தெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு விவசாயி ஏற்கனவே இப்போ கோமணத்தை தர்றான். இனிமேல் இந்த கோமணம் கூட கிடைக்காது விவசாயிகளுக்கு. ஆமாங்க, எதில் பாருங்கள் நட்டம் நஷ்டத்தில் ஓடுது அரசாங்கம். அப்போ இந்த மாதிரி கொல்ல போனால் எப்படி நஷ்டத்தில் ஓடாமல் என்ன போகும்? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் என்ன செய்யணும்? பூராத்தையும் கொள்ளையடிச்சவங்க சொத்தப்படம் பிடுங்கி மக்கள் இடத்துல கூட சேருங்க. எங்கெங்கே நஷ்டத்தில் ஓடுதோ அதுபோல் சரி பண்ணுங்க. அப்புறம் எதுக்குங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்ன செய்கிறது? கொள்ளையடிச்சு விட்டுக்கிட்டு பேட்டி பார்க்குறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களை முட்டாளாக்குறதை இனிமேல் கொஞ்சமாக நிப்பாட்டுங்க.